அனைவருக்கும் வணக்கம். ப்ரோக்ராமிங் இன் ஜாவா சிம்பிளிஃபைடு அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாவா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸ். ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் நிறைய ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். C++ ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் தான். ஆனால் அதில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியும். ஆனால் ஜாவாவில் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ இட்ஸ் a truly ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன. ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுமே, அது இவெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், நவுனாக இருக்கலாம், இது எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை டிஃபைன் பண்ணுறது தான் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கணும், ரோல் நம்பர், இது இல்லாமல் மற்ற வேல்யூஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். இங்கே 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸு. இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு நேமும் ஒரு ரோல் நம்பரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா we are taking an instance of the class and that is called an object. பாருங்க, அன்பு, ஆதி, கமல், ராஜ் அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ். இது மெத்தட்ஸ். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டாக்னு ஒரு கிளாஸு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடு, ஏஜ், கலருங்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பார்க், ஸ்லீப், ஈட்டுங்கிற பிஹேவியர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், வெவ்வேறு விதமான ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கும்போது நம்ம ஜாவாவில் ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ டாக் கிளாஸை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கிளாஸை மற்ற எந்த கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸுங்கிற கீவேர்டு எதுக்குன்னா, திஸ் டாக் இஸ் கோயிங் டு பி அ கிளாஸ். இந்த கிளாஸ் டெஃபினிஷன் மஸ்ட் ஹேவ் அன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா we define some instance variable or the attributes of this dog, breed, age, color. இதை நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கிங், ஹங்க்ரி, ஸ்லீப்பிங், இங்கெல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெத்தட்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எப்படி இருக்கணும்னா, இட் மஸ்ட் ரிட்டர்ன் சம் வேல்யூ. இஃப் இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங் we must give void. And then it must have an open and close parenthesis. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் யூ ஹாவ் அ கர்லி பிரேசஸ், அதுக்குள்ளே 1 or more ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ். அப்போ இப்படி தான் நம்ம ஒரு டாகுங்கிற கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் ஹாவ் சம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இட் வில் ஹாவ் சம் மெத்தட்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் அ கிளாஸ்? You have 3 types of variables. ஒன்று local variable, instance variable, class variable. local variableங்கிறது என்னன்னா, அந்த மெத்தடுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது கன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம் ஆர் ஆர்டினரி பிளாக்காக இருக்கலாம். அதுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா we call it as a local variable. அந்த நேம்லேருந்தே நம்மளுக்கு தெரியும் it is local to that particular method. ஸோ பார்த்தீங்கன்னா declared and initialized within the method. அப்போ அந்த மெத்தட் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த வேரியபிள்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு. அடுத்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ தான் நம்ம கொஞ்சம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்த்தோம். வேரியபிள்ஸ் வித்தின் அ கிளாஸ் பட் அவுட் சைட் எனி மெத்தட். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த மெத்தடுக்குள்ளும் இல்லாமல் இருக்கிறத தான் we call it as an instance variable. இது எப்போ இனிஷியலைஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட்டட் ஆகும்போது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா, இன்சைட் எனி மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ். எந்த கிளாஸுக்குள்ளே இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கோ அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு பிளாக் ஆஃப் கோடாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் யூ ஹாவ் அ தேர்ட் டைப் ஆஃப் வேரியபிள் விச் இஸ் கால்ட் அ கிளாஸ் வேரியபிள். இதுவும் கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்போம். அவுட் சைட் எனி மெத்தட் தான். ஆனால்
the staticங்கிற keyword யூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் class variable. The difference between the instance variable and class variable என்னன்னா, இந்த instance variables வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். பட் ஆனால் கிளாஸ் வேரியபிளை வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸை வச்சு ரெஃபர் பண்ணுறது we call it as a class variable. அடுத்து ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் will have some state. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட்ரிபியூட்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஸ்டேட் இருந்தாலும் சரி ஆட்ரிபியூட்னாலும் சரி, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து ஸ்டேட்டு. தென் இட் வில் ஹாவ் சம் பிஹேவியர், தட் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தட். இப்போ ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு டெபாசிட், வித்ட்ரா, இதெல்லாம் வந்து அதனுடைய பிஹேவியர். தென் இட் வில் ஹாவ் சம் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிஎம், ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் வந்து இன்டர்னலாக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்குது. இப்போ பாருங்கள், கிளாஸுங்கிற டாக்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இட் வில் ஹாவ் சம் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஸ்டேட். என்ன? ப்ரீடு, ஏஜ், கலர், பிஹேவியர்ஸ், தட் இஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மெத்தட். பார்க்கு, ஸ்லீப்பி, ஈட். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை அசைன் பண்ணுறோம் அப்படின்னா we are creating some instances. இப்போ நம்ம 4 instances காமிக்கிறோம், dog1, dog2, dog3, dog4. அப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். Instances of a class is called as an object. Each object will have its own attribute and its own behavior. இப்போ ஆப்ஜெக்டை எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம்னா, there are different ways of defining. நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம், நியூ இன்ஸ்டன்ஸ்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம், க்ளோன், டீசீரியலைசேஷன் பை ஃபேக்டரி மெத்தட். ஆனால் நாம் since it is a basic video, we are going to see only the new keyword. இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது. எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம்? கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ class name, and the class name and constructor name are going to be the same. So for example, student S1 is equal to new student. இப்போ இது class name. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are calling a constructor student, open and close parenthesis கொடுத்துருக்கோம். New is a reserved word or a keyword which will assign some memory for this object S1. இப்போ S1ங்கிறது ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட். And then you can see that all Java statements must be terminated by a semicolon. So this is how we create an object. S1ங்கிற ஆப்ஜெக்டை நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த S1ங்கிற ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டு டாட் வேரியபிள் நேம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற மெம்பர்ஸ், இட் மே பி த ஆட்ரிபியூட் ஆர் அ ஸ்டேட் ஆர் அ மெத்தட், எதை ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் அன் S1ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஐடினா S1 டாட் ஐடி அப்படின்னு ஆக்சஸ் பண்ண போகிறோம். தென் யூ ஹாவ் மெத்தட்ஸ். ஹவு டு யூ ஆக்சஸ் அ மெத்தட்? இப்போ இதே போல தான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் மெத்தட் நேம். For example, you have an object S1 dot display information is a method. ஸோ இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தடை இப்படி நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃபைன் அ கிளாஸ் அண்ட் மெம்பர்ஸ். இதனுடைய ஃபைல் நேம் வந்து student.java. But student is a class. இப்போ அதனுடைய டேட்டா மெம்பர்ஸ் ஆர் ஃபீல்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். we are having two instance variable. ஒன்று வந்து integer id, இன்னொன்று வந்து string name. Name is the variable, type வந்து string, id is the variable, type வந்து integer. Then we are defining a main method. Public static void main string args. Public நான் சொன்ன மாதிரியே இந்த மெயின் மெத்தடை எல்லாம் public. So any class can access, but generally the main is the entry point to the program. Static, நான் சொன்ன மாதிரி, it doesn't belong to an object. It can be referred using a class. Then voidங்கிறது returning data type. This is the argument taken by the main method.
அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்டும் சொல்லலாம், இன்ஸ்டன்ஸும் சொல்லலாம். அப்போ அதனுடைய மெம்பரை நான் ஆக்சஸ் பண்ணுறேன், s1.id. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, அவுட்புட் வந்து 0 null பிகாஸ் we are not assigning any value. டிஃபால்ட்டாக அது 0 எடுத்துக்குது, ஸ்ட்ரிங்குக்கு வந்து நல்ங்கிற வேல்யூ எடுத்துக்குது. இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம் நம்ம. இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். myobj1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். myobj2ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ myobj1ஓட எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், தட் இஸ் 5. அடுத்தது myobj2ஓட y வேல்யூ, தட் இஸ் 10 + 10 ஆட் பண்ணி எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் we are trying to print that x again. It is 20. So the x and y value myobj1க்கு ஒரு காப்பி இருக்கும், myobj2க்கு இன்னொரு காப்பி இருக்கும். So initial values may be the same, but you can operate on that and you can change the values. Multiple attributes. இப்போ நம்ம பார்த்ததே வந்து 2 attribute இருக்கு. இப்போ 3 attribute இருக்கு, fname, lname, age. இது எல்லாமும் instance variable of this class. Then we have a method, main method. I'm creating in myobj object and then I'm trying to print the values. The fname, lname print பண்ணுறோம் நம்ம. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், system.out.println அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஏஜ் பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. Then we are seeing one special method which is called a constructor. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிளாஸ் நேமோட தான், சேம் நேமாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், பப்பி அப்படின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேமு, தென் ஐ ஹாவ் ஒன் மெத்தட் பப்ளிக் பப்பி, திஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு பப்பி. அப்போ இது வந்து திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் நேமும் அந்த மெத்தட் நேமும் சேமாக இருந்ததுன்னா தட் வில் பி அ கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் ஐ எம் ஹேவிங் அனதர் கன்ஸ்ட்ரக்டர். It takes one parameter. இந்த இடத்துல parameter இல்லை, இங்கே ஒரு parameter இருக்கு. ஸோ இந்த parameter வேல்யூவை வச்சு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம் நம்ம. Then we have a main statement, main function. Main functionல I'm initializing this new my puppy. I'm creating an instance of my puppy. And then இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், puppy, your puppy is equal to new puppy of Tommy. இப்போ பாருங்க, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், my puppy and your puppy. my puppyக்கு it calls an constructor with no argument. அப்போ என்னாகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூ வந்து puppy அப்படின்னு ஆயிடுது. your puppyங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம we are calling a constructor with one argument. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டாமிங்கிறது வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும், நேமுக்கு அசைன் ஆகும். அந்த நேம் தான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. There are 3 ways to initialize an object. இப்போவே அந்த 3ஐயும் பார்த்துட்டோம் நம்ம, பட் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணுறது. ஸோ ஸ்டூடெண்ட்டு 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஸ்டூடெண்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். அடுத்து மெயின் மெத்தட் இருக்குது, ஐ எம் கிரியேட்டிங் ஒன் ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், டைரெக்டாக s1.id is equal to 101, s1.name is equal to sono, and then I am printing this. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 101 sono அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள், சேம் ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம் நம்ம. இங்கே 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், s1, s2. ஸோ s1.id வந்து 101, நேம் வந்து சோனு. செகண்ட் ஆப்ஜெக்டோட ஐடி வந்து 102, நேம் வந்து அமிட். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 101 சோனு, 102 வந்து அமிட் பிரிண்ட் ஆகுது. அடுத்து மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
I'm defining a class. அதில் வந்து 2 instance variable இருக்கு. Then I have one method called insert record. Insert record வந்து takes 2 parameters. இந்த r value வந்து இந்த instance variableக்கு assign ஆகுது. இந்த n value வந்து இந்த nameக்கு assign பண்ற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். And then I have another method display information. It doesn't take any parameter, argument எதுவும் இல்லை. It just prints the roll number and name. Then I have another class test student 4. Main method அதுக்குள்ள define பண்ணியிருக்கோம். Object create பண்ணிக்கிறேன். S1ங்கிற object, S2ங்கிற object create பண்ணியிருக்கோம். இப்போ இந்த S1க்கு insert record பண்ணுறேன். 111 current. S2க்கு I'm calling the insert record 222 RN. அப்போ 2 object create ஆயிருக்கு. First objectோட value இது, second objectக்கான value இது. Suppose I am printing that S1 display information and S2 display information. Now I get this value. Actually இது ரெண்டும் same lineல வரணும். இங்க பார்த்தீங்கன்னா system.out roll number plus space name. இங்க insufficient இருக்கிறதுனால I am just showing it in the next line. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸ் 2 instance variable length and width. And then I have insert function. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான். To assign values to this length and width, I have this insert function int l, int w. அந்த l value வந்து lengthக்கு assign ஆகும், w வந்து widthக்கு assign பண்ற மாதிரி வச்சிருக்கோம். Then calculate area. So area calculate பண்றது என்னது? Length into width. அடுத்து test rectangle 2 இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. I am creating 2 objects, R1 and R2. There should not be any space in between. And then I am calling the insert function. I am assigning some value. So இது எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அந்த எக்ஸாம்பிள் எல்லாமும் initializing an object through the method. இந்த insert மெத்தடை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் S1, R1, R2ங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம வந்து initialize பண்றோம். Then I am printing the area. So the output will be like this. Now we are going to see how to do the initialization through a constructor. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்குறோம். எம்ப்ளாயிங்கிற கிளாஸு 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. And then I have one method employee. When the name of the class and the name of the method coincides, then it means it is the constructor. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா it takes 3 parameters. I வந்து இந்த ஐடிக்கு அசைன் ஆகும், n வந்து இந்த நேமுக்கு அசைன் ஆகும், s வந்து இந்த சேலரிக்கு அசைன் ஆகுது. Then I am displaying the information. Then I have another class test employee. அதில் மெயின் மெத்தட் இருக்கு. அந்த மெயின் மெத்தடில் ஒரு E1 அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணியிருக்கோம். E2ங்கிற another எம்ப்ளாயி கிரியேட் பண்ணியிருக்கோம். Then I am displaying the information of E1 and E2. அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து எம்ப்ளாயி ஆஃப்னு கொடுக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த 3 parameters இருக்கு இல்லைங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். 101 will be assigned to ID, Ajit will be assigned to name, and 45,000 will be assigned to the salary of this E1. அதே போல் E2க்கான வேல்யூ என்ன? 102, Irfan 25,000. ஸோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வரும். கடைசி அந்த டாக் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்க, டாகுங்கிற கிளாஸு 4 parameters வச்சிருக்கிறோம். நம்ம 4 attributes, not parameter, attributes: name, breed, age, color. Then I have this constructor dog. It takes 4 parameters. அந்த 4 parameters வந்து corresponding values initialize பண்ணிக்குது. Then I have another method called get name. Get name என்ன பண்ணுது? It just returns the name. And then I have another method get breed. இப்போ இந்த breed வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். And then get age and then get color. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம் get nameங்கிற மெத்தட் வந்து நேமை ரிட்டர்ன் பண்ணுது. நேமோட டைப் என்ன? ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அதே போல் get breedம் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த get ageங்கிறது ஏஜ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இட் வில் பி இன் இன்டீஜர். கலர் வில் பி a returning type string.
and then I have another method called toString. அதில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த நேமை கெட் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஏஜ் breed ஏஜ் கலரை கெட் பண்ணுறதுக்காக this dot get breed, this dot get age, this dot get color. அந்த thisங்கிறது வந்து என்ன அப்படின்னா கரண்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இட்ஸ் அ பாயிண்டர் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கரண்ட் ஆப்ஜெக்டோட நேமை கெட் பண்ணுறதுக்கு, breed-ஐ, ஏஜ், கலரை கெட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து பாருங்க மெயின் மெத்தடு. மெயின் மெத்தடில் ஐ எம் கிரியேட்டிங் ஒன் ஆப்ஜெக்ட் கால் டஃபி. டஃபிக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நேம் வந்து டஃபி, அடுத்து breed வந்து பேப்பிலான், ஏஜ் வந்து 5, கலர் வந்து ஒயிட் அப்படின்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் காலிங் டஃபி டாட் toString. டஃபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். toStringங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அதனால் டஃபி டாட் toString கொடுத்துருக்கேன். இந்த toString மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கெட் நேம், கெட் breed, கெட் ஏஜ், கெட் கலர் அப்படிங்கிற மெத்தட்ஸை கால் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கன்காட்டினேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதுதான் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும், ஹே மை நேம் இஸ் டஃபி. இந்த இடத்துல இருக்குங்க ஹே மை நேம் இஸ் டஃபி. அடுத்து இங்கே /n கொடுத்துருக்கனால இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மை breed, ஏஜ் அண்ட் கலர் ஆர் பாப்புலர் 5 white. டு கன்க்ளூட், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஆப்ஜெக்ட்ஸை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் கிளாஸஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலமாக, மெத்தட் மூலமாக, கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக. நம்ம அடுத்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். நம்ம கீப் டியூன் டு மை வீடியோ சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.